Good morning students, I am Vidya, Assistant Professor at SMS College of Education. நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா level of education அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So level of education அப்படினா என்ன உங்களுக்கு தெரியும். Primary, pre-primary, secondary, higher education இது எல்லாமே வரும் இல்லீங்களா? அதாவது ஒரு குழந்தை ஒரு குடும்ப சூழல்ல இருந்து ஒரு பள்ளி, கல்லூரி அந்த சூழல்ல போய் அவனை எப்படி டெவலப் பண்ணிக்கிறான், அவன் எப்படி அவனோட எஜுகேஷனும் சரி, அவன் எல்லாமே சரிங்களா, அவனோட டிசிப்ளின்ல இருந்து அவனோட கல்வியில இருந்து ஒரு சொசைட்டியில் போய் ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுறது என்ன எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீ பிரைமரி தான் சொல்லுவோம் இல்லைங்களா. அங்கே கொண்டு போய் சேர்த்தோம்னா தான் அந்த குழந்தைகிட்ட என்ன வருது, ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறதே வருது. வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மா கூட்டுவாங்க, பாட்டி கூட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்கூலுக்கு அப்படின்னு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனே உட்காந்து சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸு கூட சகஜமாக உட்காந்து பழகிறது, ஒரு ஷேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே அங்கே தான் அவன் லேர்ன் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஒரு கல்வி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதே வந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. அதிலிருந்து அவனுடைய கல்வி முன்னேற்றம் அப்படிங்கிறது வருது இல்லைங்களா. ஸோ அது வந்து எங்கே நிறைவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் எல்லாம் படித்து முடிச்சுட்டு அவனுடைய பொறுப்புகளை வந்து எந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்ககிட்ட வருது, அதை நம்ம எப்படி வந்து நம்ம சர்வே பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இருந்து தான் வருது இல்லைங்களா. ஸோ அதைத்தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ப்ரீ பிரைமரி பற்றி பேசுறதுக்காக சுபாஷ் வராங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜை வந்து கெயின் பண்ணுறதுக்கு அந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க எப்படியும் ஜாலியாக படித்து வந்துடுறாங்க. 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அப்படி போகும்போது அப்போ தான் அவங்க வந்து ஃப்யூச்சர் பார்க்குறாங்க. இப்போ ஆர்ட்ஸில் எடுத்தாங்கன்னா ஐடி ஜாப்க்கு போகலாம், பயாலஜி எடுத்தாங்கன்னா டாக்டர் போகலாம். அந்த மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணி இப்போ இந்த குரூப் நம்ம எடுத்தோம்னா நம்ம ஃப்யூச்சருக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னு நினச்சி அதான் இந்த இது எடுக்கிறாங்க. அப்படின்னு அவங்க ஃப்யூச்சர் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதனால வந்து என்னென்னா அவங்களோட ஃப்யூச்சர்ஸும் கெரியர்ஸும் வந்துட்டு டெவலப் பண்ணுது. இப்போ வந்து நம்ம 12th முடித்தோடனே நம்மளோட லைஃப் வந்து காலேஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா நம்ம எதிர்காலத்தில் நம்ம என்ன ஆக போகிறோங்கிறது வந்து நம்ம காலேஜில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். நம்ம இது வரைக்குமே நம்ம மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம் தவிர நம்ம வாழ்க்கைக்காக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் காலேஜ் லைஃப்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்காக, சொந்த வாழ்க்கை, நம்ம நாளைக்கு என்னவோ ஆக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி. டாக்டர் ஆக போகிறோமா, மெடிக்கல் ஃபீல்டில் போனால் 4 வருஷம் படித்து அந்த ஃபீல்ட்லேயே நம்ம போகணும். இதே ஒரு டீச்சர்ஸ் பிஎட் முடிக்கிறோம், ஒவ்வொரு வருஷம் படித்து நம்ம டீச்சர் வேலைக்கு இந்த மாதிரி போகிறோம். இதே நம்ம 12th முடித்தோன்னா அந்த இது கிடைக்க போகிறதில்ல. 12th முடிச்சோன்னே பாதி பேர் படிப்பு விட்டு நின்றுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் 12th முடித்து காலேஜ் போகிறவங்களாம் வந்து நம்ம லைஃப் அதுக்கப்புறம் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுது, நம்ம ஃப்யூச்சரில் என்னவா இருக்க போகிறோம், நம்மளோட பர்சனாலிட்டியை தீர்மானிக்கிறது அந்த காலேஜ் லைஃப்பில் தான். ஓகேவா? அதனால ஹையர் செகண்டரி அந்த பார்த்ததில் லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் கவர்மெண்ட் ஒதுக்குனது இந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் வரையும் இருக்குது. ஆனால் லைஃப் லாங் பார்த்தோன்னா எஜுகேஷனுக்கு ஒரு எண்டே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ டிகிரிஸ் வேணால் நமக்கு என்னென்ன எதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த எஜுகேஷனை நம்ம வந்து படிச்சுக்கலாம். நமக்கு என்னென்ன டிகிரி வேணுமோ, நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, சைக்காலஜி, ஃபிலாசபி, அந்த மாதிரி நமக்கு என்ன ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ நம்ம அந்த எஜுகேஷன் அந்த டிகிரி வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லைஃப் யூஸ் ஆகும். என்ன லெவல் ஆஃப் எஜுகேஷன் படித்தாலும் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு பர்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
புரிய வச்சு கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் எஜுகேஷன்